Hi friends, welcome back to Sajna Spice World. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிளான மெத்தடில் ரொம்பவே டேஸ்டியான மட்டன் குருமா எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 தக்காளி, 20 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புதினா மல்லி இலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் தக்காளியும் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுக்கிறேன். மட்டன் குருமாங்கிறதுனால குக்கரில் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி குக்கர் வச்சுக்கலாம். நல்லா சூடானதும் தேங்காய் எண்ணெய் 50 ml ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறதால நம்மளோட குருமாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் மணமும் இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வணங்கணும். ஸோ நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் நல்லா வணங்கணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா எலும்பு கொழுப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மட்டனை நல்லா வணங்கி இருக்கிற இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட மட்டன் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூளும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கணும். இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சின்ன வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் தக்காளியில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இந்த மாதிரி இறங்கி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள். நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் ஆயிலில் எந்த அளவுக்கு குக் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம குருமாவுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது கூட 50 ml புளிப்பான தயிர் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி போட்டு 4லிருந்து 5 விசில் விட்டுக்கலாம். நல்லா மட்டன் குக் ஆகணும். ஸோ இப்போ விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காவும் முந்திரி பருப்பும் 10 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கேஷ்யூஸ் பாருங்கள், நல்லா ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. அந்த கிரேவியில் இருக்கிற ஆயிலெல்லாம் செப்பரேட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கேஷ்யூஸ் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜாரில் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா குருமா ரொம்ப கட்டியாக இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தயிர் உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா நீங்கள் ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போது புதினா மல்லித்தலை கொஞ்சம் போல் சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். குருமா நல்லா கொதிச்சரட்டும். அப்போ தாங்க நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தேங்காய் கேஷ்யூஸ் பேஸ்ட் நல்லா சேர்ந்து ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நம்மளோட மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற கீ ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்காக கூடவே பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.